இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே யாராலும் மறக்க முடியாத ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாடசாலை தான் மத்திய கொழும்பிலே அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஹமீத் அல் ஹுசைனி தேசிய பாடசாலை. இந்த பாடசாலையைச் சூழ வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹமீத் அல் ஹுசைனி தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்களுடைய முயற்சியால் நாளைய நாளிலே மிக பிரம்மாண்டமான 9 மாடிகளை கொண்ட சகல வசதிகளையும் கொண்ட ஒரு கட்டிடம் இங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. கட்டிடத்துக்கான அடிக்கல் நடப்படவிருக்கின்றது. ஒரு பாடசாலை முன்னேறுகிறது என்றால் ஒரு சமூகம் முன்னேறும். ஒரு சமூகம் கல்வியிலே தங்களுடைய முதலீட்டை செய்யுமாக இருந்தால் எதிர்காலம் ஒளிமயமாக மாறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. வாருங்கள், ஹமீத் அல் ஹுசைனி தேசிய பாடசாலையின் வரலாற்றை திரும்பி பார்த்து விட்டு வருவோம். கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியின் தோற்றம் 19ஆம் நூற்றாண்டில் இலங்கை வாழ் முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றின் மறுமலர்ச்சியின் ஆரம்ப நிகழ்வென்றால் அது மிகையாகாது. கொழும்பு வாழ் முஸ்லிம் சமூகத்தின் அனைத்து முக்கிய நிகழ்வுகளும் ஒன்றோடு இரண்டர கலந்த வரலாறே இந்த கல்லூரியின் வரலாறாகும். இன்றைக்கு 141 வருடங்களுக்கு முன்னால் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இங்கு மீட்டி பார்ப்பது புதிய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த வரலாற்றின் மீட்டலாக அமையும். பதினாறாம் நூற்றாண்டு கொழும்பு பிரதேச வாழ் மக்களின் ஓர் இருண்ட காலம். இலங்கையை கைப்பற்ற போர்த்துகேய சாம்ராஜ்யம் தனது இராணுவத்தினருக்கு அனைத்து அராஜகங்களையும் புரிய அனுமதி வழங்கிய காலனித்துவ கரைபடிந்த நாட்கள். நம்பி வாழ்ந்த சகோதர சிங்கள அரசுடன் கைகோர்த்து வாழ்ந்த தாய்மண்ணுக்காக போராடுகின்றனர் முஸ்லிம் சமூகத்தினர். காலனித்துவத்திற்கு எதிரான அவர்களின் புரட்சி தோல்வியடைய போர்த்துகீய இராணுவத்தினால் பழிதீர்க்கும் முகமாக முஸ்லிம்கள் கொழும்பில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றனர். போர்த்துகீயருக்கு பின்னால் வந்த ஒல்லாந்தரும் இத்தடையை கைபிடிக்க 3 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் துன்பத்தோடு நாட்களை நகர்த்தினர். ஒல்லாந்தரிடமிருந்து நாட்டை முற்றாக கைப்பற்றும் பிரித்தானியர் ஆட்சியின் போது நிலைமை சிறிது சிறிதாக மாறுகின்றது. நம்பிக்கைக்கு பாத்திரமானோர் முஸ்லிம்கள் என புரிந்து கொண்ட பிரித்தானியர் முஸ்லிம்கள் கொழும்பில் மீண்டும் வந்து தமது முந்தைய வதிவிடங்களில் வாழ வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குகின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் முதல் மீண்டும் கொழும்பில் வந்து தமது வரலாறை மீண்டும் ஆரம்பிக்கும் முஸ்லிம்கள் தமது சிறந்த வியாபார முகாமைத்துவம் காரணமாக இரத்தினக்கல், ஏலம் மற்றும் கருவா முதலிய வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களில் மீண்டும் மிளிரத் தொடங்குகின்றனர். இருந்தாலும் முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கிய சமூகமாகவே வாழ்ந்தனர். அன்றிருந்த பாடசாலைகளில் கல்வி கற்க அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அப்போது பிரசித்தி பெற்றிருந்த கிறித்தவ கல்லூரிகளில் தமது இளைய தலைமுறையினர் கல்வி கற்றால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் விழுமியங்களுக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம் என அவர்கள் அச்சப்பட்டதே இதற்கு முக்கிய காரணமாகும். இதே நிலைதான் ஏனைய இரு சமூகத்தினரிடமும் இருந்தது. 1870களின் பிற்பாடு கொழும்பில் ஏனைய மதம் சார்ந்த கல்லூரிகள் தோற்றம் பெறுகின்றன. முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்றால் தனித்துவமிக்க முஸ்லிம் பாடசாலைகள் உருவாக வேண்டும் என்பதை சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அன்றைய கால புத்திஜீவிகள் உணர்ந்தனர். அப்பாடசாலைகள் சிறந்த கற்பித்தலை மேற்கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த நற்பிரஜைகளை உருவாக்க வேண்டிய கட்டாய தேவையும் அவர்களுக்கு தெரிந்தது. தலை நிமிர்ந்து வாழ்வதா அல்லது கை கட்டி பின்னால் நடப்பதா என்பதை தீர்மானிக்கும் சரியான தருணம் அதுவே என்பதும் அந்த மேதைகளுக்கு விளங்கியது. சிறந்த வருவாயீட்டும் பெருந்தோட்டத் துறையில் உயர் பதவிகளை பெறுவதற்கு ஆங்கிலம் மற்றும் இலத்தீன் மொழிகளில் சிறந்த பாண்டித்தியம், எண் கணிதத்தில் தேர்ச்சி என்பன மிக முக்கிய தகுதிகளாக இருந்ததோடு
அவற்றில் முஸ்லிம் சமூகத்தினரிடையே ஆர்வம் குன்றி போய் காணப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தை தலை நிமிரச் செய்யும் முதல் ஆண்கள் பாடசாலையை எங்கே தோற்றுவிப்பது என்ற வினாவிற்கு 1884 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையை தோற்றுவித்தவர்கள் தான் முக்கிய பெருமதி வாய்ந்த 3 பெருந்தகைகள். மர்ஹூம் சித்திலெப்பை, மர்ஹூம் ஒராபி பாஷா, மர்ஹூம் வாபிச்சி மரேக்கார். இவர்கள் மூவரும் சேர்ந்து அன்றைய காலத்தில் கல்வியில் பின்தங்கியிருந்த எமது சமூகத்துக்கு ஒரு சிறந்த கல்வி வளர்ச்சிக்கான முதல் படியாக ஒரு பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று திடசங்கற்பம் பூண்டு இந்த பாடசாலைக்கு பின்னால் உள்ள எமது பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் இந்த கொழும்பு வளாகத்தில் இருந்த கொழும்பு பிரதேசத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி கல்வியின் முக்கியத்துவம் சம்பந்தமாக கதைத்துரையாடியதால் உருவான பாடசாலை தான் அமித் அல் ஹுசைனி கல்லூரி. பல நூற்றாண்டுகளாக இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வு மற்றும் வளர்ச்சியோடு ஒன்றர கலந்த நாட்டின் மிக பழமை வாய்ந்த பள்ளி வாயல்களில் ஒன்றான கொழும்பு பெரிய பள்ளி வாயிலை மையமாக கொண்டு அதற்கு அன்றைய பிரதேசமே அந்த கனவான்களால் தெரிவு செய்யப்படுகின்றது. முஸ்லிம் சமூகத்தின் தனவான்களும் நலன் விரும்பிகளும் சமூக ஆர்வலர்களும் செறிந்து வாழ்ந்த இப்பிரதேசமானது கல்வி கற்கைக்கு சிறந்த கேந்திர மையமாகவும் விளங்கும் என்பதே அவர்களின் நம்பிக்கையாகும். புதிய பாடசாலையை தோற்றுவிக்கும் அறிஞர் மர்ஹூம் சித்திலெப்பையின் ஆர்வமிக்க வழிகாட்டலுக்கு எகிப்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கையில் வாழ்ந்து வந்த எல்லோராலும் ஒராபி பாஷா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட கர்னல் ஒராபி தனது முழு ஆதரவை வழங்க முன்வருகின்றார். இவர்களுடன் முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சிக்காக என்றும் அயராது பாடுபட்ட மர்ஹூம் வாபிச்சி மரிக்காரும் இணைகின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நாட்டத்தினால் இந்த 3 சமூக ஆர்வலர்களின் விடாமுயற்சியால் 1884ஆம் வருடத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் திகதி சனிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின்னர் இலங்கையின் முதல் முஸ்லிம் ஆண்கள் பாடசாலை தோற்றுவிக்கப்படுகின்றது. முஸ்லிம் சமூகத்தின் ஹைராக இப்பாடசாலை அமைய பிரார்த்தித்து அல் மദ്രസத்துல் ஹைரியத்துல் இஸ்லாமியா என்ற நாமம் சூட்டி மகிழ்கின்றார் ஒராபி பாஷா. பெரும் திரளாக அங்கு வருகை தந்திருந்த மக்களின் முன் ஒற்றுமையின் வலிமை பற்றி அவர் அன்புடன் எடுத்துரைக்கின்றார். மதுஹபு பிரிவுகள், தரீகா பிரிவுகள் என்று தமக்குள்ளே பிரிந்திருந்த அன்றைய முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைய முக்கிய நிகழ்வாக இப்பாடசாலையின் தோற்றம் வழிவகுக்கின்றது. பிரிவுகள் என்னும் வேஷம் கலைந்து ஆனந்தம் பொங்க ஆற கட்டி தழுவி முசாஃபஹா செய்கின்றனர் வந்திருந்தோர். கல்வி மட்டுமன்றி சமூக ஒற்றுமைக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்திடுகின்றது புதிய பாடசாலை. புதியதோர் வரலாறு படைக்க தயாரான அந்த கல்வி கூடத்திற்கு ஆங்கிலேயர் வழங்கிய பெயர் ஆங்கிலோ முஹம்மடியன் ஸ்கூல் என்பதாகும். இலங்கை முஸ்லிம் பாடசாலைகளில் முஹம்மதியன் என்ற பெயர் கொண்டு அன்றைய காலங்களில் அழைக்கப்பட்ட ஒரே ஒரு முஸ்லிம் பாடசாலையும் இதுதான். நாட்கள் விரைவாக உருண்டோடுகின்றன. 1900ஆம் ஆண்டு துருக்கிய சாம்ராஜ்யத்தின் இலங்கைக்கான தூதுவரினால் இப்பாடசாலைக்காக புதிய கட்டடம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டப்படுகின்றது. கட்டட நிர்மாண பணிக்காக நிதி வசதிகளை மர்ஹூம்களான நூர்டீன் ஹாஜியார், அஹமட் லெப்பை மரிக்கார் ஆலிம், நெய்னா மரிக்கார், அப்துல் கரீம் மற்றும் மஹ்மூத் ஹாஜியார் ஆகியோர் தந்துதவ முன்வருகின்றனர். அவர்களின் உயர் நோக்கத்தில் உருவான இந்த கட்டடம் 1901 பூர்த்தியாக்கப்படுகின்றது. 1901ஆம் ஆண்டு இப்பாடசாலையின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத வருடம். துருக்கிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவான 2ஆம் சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களின் பராமரிப்பின் கீழ் புனித மக்கா மற்றும் மதீனா திருத்தலங்கள் இருந்ததையொட்டியும் அவரின் ஆட்சி 25 வருடங்களை பூர்த்தி செய்வதன் முகமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இம்முக்கிய நிகழ்வில் இலங்கை வாழ் முஸ்லிம்களும் பங்கேற்கின்றனர். இதற்கமைய புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடம் மிகவும் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டதோடு பாடசாலையின் புதிய நாமமாக அல் மദ്രസத்துல் ஹமீதியா என பெயர் மாற்றப்படுகின்றது. இஸ்லாமிய ஹிலாஃபத்துடன் நெருங்கிய உறவை பறைசாற்றும் ஒரே இலங்கை பாடசாலையாக
அல் மதரசத்துல் ஹமீதியா வரலாறு படைக்கின்றது. இந்த கட்டிடம் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் இன்றும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. 1901ஆம் ஆண்டில் இப்பாடசாலையின் ஸ்தாபகர்களில் ஒருவரான ஒராபி பாஷா இந்நாட்டில் இருந்து தாய் நாட்டை நோக்கி பயணிக்க முடிவு செய்கின்றார். அவரின் பிரியாவிடை வைபவமும் புதிய கட்டிடத்தின் ஹமீதியா மண்டபத்திலேயே நடைபெறுகின்றது. இதே காலப்பகுதியில் முன்னாள் நீதியரசரும் சமூக ஆர்வலருமான நீதிபதி MC அக்பர் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக உதவும் முகமாக சிலோன் முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டி லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஸ்தாபிக்கின்றார். இந்நிறுவனத்தின் முதல் பாடசாலையாக ஜஸ்டிஸ் அக்பர் பாடசாலை பழைய சோனகத் தெருவில் 1919ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே ஆண்டு இப்பாடசாலை ஹுசைனியா வீதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு ஹுசைனியா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் என பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றது. 1921ஆம் ஆண்டு அல் மதரசத்துல் ஹமீதியா என்ற பெயர் ஹமீடியா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றது. இப்பாடசாலையின் பழைய மாணவரான தேசமானிய டாக்டர் MCM கலீல் அவர்கள் தமது வைத்திய பட்ட படிப்பை முடித்துவிட்டு 1927ஆம் ஆண்டு நாடு திரும்புகிறார். மேற்கத்திய மருத்துவம் கற்ற இலங்கையின் முதல் முஸ்லிம் டாக்டராக டாக்டர் MCM கலீலை வரவேற்கும் நிகழ்வு பாடசாலையில் கோலாகலமாக நடைபெறுகின்றது. 1930களில் ஒரு மதில் சுவரால் பிரிக்கப்பட்டு 2 கட்டிடங்களில் செவ்வனே இயங்கி வந்த இரு பாடசாலைகளும் கல்வி மற்றும் கல்விசாரா இதர பாடவிதானங்களில் மிளிரத் தொடங்குகின்றன. 1957ஆம் ஆண்டு இப்பாடசாலையின் கால்பந்தாட்ட வரலாற்றின் பொன்னான வருடம் என்றால் மிகையாகாது. சர் ஜான் டாபர்ட் ஷீல்ட் கேடயத்திற்கான கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் இறுதிப் போட்டியில் 19 வயதுக்குட்பட்ட பிரிவில் கொழும்பு ஜாகிரா கல்லூரியை தோற்கடித்து வெற்றி வாகை சூடுகின்றது ஹமீதியா. இந்நிகழ்வின் பின்னர் இப்பாடசாலை வெற்றி வாகை சூடாத கால்பந்தாட்ட போட்டித் தொடரே இல்லை என்று சொல்லலாம். இலங்கை பாடசாலை கால்பந்தாட்ட வரலாற்றில் இப்பாடசாலையின் பங்களிப்பு தன்னிகரற்றது என்றால் அது மிகையாகாது. அத்தோடு இலங்கையின் தேசிய கால்பந்தாட்ட அணியில் பல பழைய மாணவர்கள் தொடர்ச்சியாக இடம் பிடித்து எமது தாய்நாட்டுக்காக திறம்பட விளையாடியுள்ளனர் என்பதும் சிறப்பான அம்சமாகும். 1961ஆம் ஆண்டு கல்வி அமைச்சின் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய முகாமைத்துவ பாடசாலைகளாக இயங்கி வந்த ஹமீடியா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் மற்றும் ஹுசைனியா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் ஆகிய இரு பாடசாலைகளும் அரசினால் உள்வாங்கப்படுகின்றன. அப்போதைய கல்வி அமைச்சர் மர்ஹூம் தேசமானிய டாக்டர் பதியுத்தீன் மஹமூத் கொழும்பு வாழ் முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சி முன்னேற வேண்டும் என்றால் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு பெரிய பாடசாலை மத்திய கொழும்பில் அமைய வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தார். தூர நோக்கோடு செயற்பட்ட அவர் ஹமீடியா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் மற்றும் ஹுசைனியா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் ஆகிய இரு பாடசாலைகளையும் 1963ஆம் ஆண்டில் ஒரே பாடசாலையாக இணைத்து ஹமீத் அல் ஹுசைனி மகாவித்யாலயம் என நாமம் சூட்டினார். 1973ஆம் ஆண்டு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியின் பழைய மாணவர் ஒருவர் உலக சாதனை படைக்கின்றார். இந்த ஹமீத் அல் ஹுசைனி காலேஜானது முதலாவதாவது இலங்கைக்கு வந்து உலக கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டு வந்த ஒரு பழைய மாணவர் ஆவார். MJM லாஃபிர் அவங்க உலக கோப்பையை வந்து பில்லியட் மூலமாக ஸ்ரீலங்காவுக்கு கொண்ட முஸ்லீம் நபர். இந்த நபர் வந்து எங்களோட ஸ்கூலில் பழைய மாணவர் ஆவார். அதே போல் ஸ்ரீலங்காவோட முஸ்லீம் ஃபெஸ்ட் டாக்டர் மரும் டாக்டர் MCM கலீலும் அவரும் எங்களோட பாடசாலையில் ஒரு பழைய மாணவர் ஆவார். செய்யது அலவி மௌலானா அவர்களும் எங்களோட பாடசாலையில் வந்து ஒரு பழைய மாணவர் ஆவார். எமது தாய் நாட்டிற்காக முதல் முறையாக உலக கிண்ணம் ஒன்றை வென்ற பெருமை மர்ஹூம் MJM லாஃபிர் அவர்களையே சாரும். இந்தியாவின் மும்பை நகரில் நடைபெற்ற அமைச்சூர் உலக பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்திய வீரரை தோற்கடித்து மர்ஹூம் MJM லாஃபிர் வெற்றி வாகை சூடி தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். பல பரிணாமங்களை கடந்து வந்த ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி 1996ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள்
தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்படுகின்றது. 2000ஆம் ஆண்டுகளின் பிற்பாடு மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு வளர்ச்சி அடைந்ததுடன் அவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி செயற்பாடுகளை தொடர்வதற்காக புதிய கட்டிடங்கள் நிறுவப்பட்டன. பாடசாலை நிர்வாகம் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன் விரும்பிகளின் அயராத முயற்சியினால் தாஜுதீன் கட்டிடம், அல்ஹாஜ் ஃபௌசி கட்டிடம் மற்றும் மௌரூஃப் கட்டிடம் ஆகியன தோற்றம் பெற்றன. அத்தோடு பாடசாலையின் இரு பகுதிகளையும் இணைக்கும் மேம்பாலமும் 2006ஆம் ஆண்டு உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அத்தோடு பாடசாலையின் ஒரு முக்கிய பழைய மாணவரும் லைட் ஃபார் லைஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் சபையின் அங்கத்தவர்களில் ஒருவருமான அல்ஹாஜ் ஹிஃபாஸ் ஃபாரூக் அவர்களினால் 12 வகுப்பறைகள் மற்றும் 300 பார்வையாளர்கள் அமரக்கூடிய மண்டபம் அடங்கலாக புதிய கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கும் பணிகள் 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 2016ஆம் ஆண்டின் பிற்பாடு கல்வி, விளையாட்டு மற்றும் கல்விசாரா செயற்பாடுகள் தொடர்பான எதிர்கால பல தேவைகளை நிவர்த்தி செய்யும் முகமாக பாடசாலைக்கு அண்டி காணப்பட்ட ஒரு காணியை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் பழைய மாணவர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலையின் நலன் விரும்பிகள் அனைவரும் இணைந்து மேற்கொண்ட முயற்சியினால் 2017ஆம் ஆண்டு 80 பர்ச்சஸ் காணி பாடசாலைக்காக வாங்கப்பட்டது. அத்தோடு இக்காணியில் கல்வி, விளையாட்டு மற்றும் கல்விசாரா செயற்பாடுகள் அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்கான திட்டம் பாடசாலையின் முக்கிய பழைய மாணவர்களினால் கூட்டிணைக்கப்பட்டு இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்காகவும் சமூக பணியில் தொண்டாற்றும் லைட் ஃபார் லைஃப் நிறுவனத்தினால் தீட்டப்பட்டது. புதிதாக நிறுவப்படவுள்ள கட்டிடத்தை அறிமுகப்படுத்தும் மற்றும் நிதி திரட்டுவதற்கான சிறப்பு நிகழ்வு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் லைட் ஃபார் லைஃப் நிறுவனத்தினரால் மிகவும் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு இக்கட்டிடத்தை நிறுவுவதற்கான தேவை மற்றும் கட்டிடத்தின் வசதிகள் தொடர்பாக சிறந்த விளக்கமும் வழங்கப்பட்டது. கல்வி அமைச்சின் வகைப்படுத்தலுக்கேற்ப ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி 1AB தர பாடசாலையாகும். மேல் மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு முஸ்லிம் ஆண்கள் தேசிய பாடசாலையும் இதுவாகும். தற்போது 2200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமது கற்கை நெறிகளை தரம் 1 முதல் தரம் 13 வரை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் பாடவிதானங்கள் நடாத்தப்படுகின்றன. உயர்தர பிரிவு வர்த்தகம், கணிதம், விஞ்ஞானம் மற்றும் கலை பிரிவுகளை கொண்டது. அதிபர் மற்றும் 2 துணை அதிபர்கள் அடங்கலாக 120க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இணை பாட விதானங்களில் மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்பதோடு ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கு ஒப்பிடுகையில் தாம் ஒருபோதும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்த வண்ணம் உள்ளனர். கால்பந்து, கராத்தே, குத்துச்சண்டை, கரப்பந்து மற்றும் மெய்வல்லுனர் போட்டிகள் முதலிய விளையாட்டுகளில் மாணவர்கள் ஈடுபாடு கொண்டிருப்பதோடு 2019ஆம் ஆண்டு முதல் பேட்மிண்டன், எல்ஏ, கிரிக்கெட், கரம் மற்றும் செஸ் ஆகிய விளையாட்டு செயற்பாடுகள் பாடசாலை நிர்வாகத்தால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர மாணவர்கள் சாரணர் அணி, இளவல் படையணி, மேற்கத்திய பேண்ட் வாத்திய குழு, மாணவ தலைவர் குழு ஆகிய பல தலைமைத்துவ திறன் அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஈடுபாடு கொண்டுள்ளனர். கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி எதிர்காலத்தில் 6000க்கும் அதிகமான மாணவர்களை தன்னகத்தே கொண்டு மாணவர்களின் கல்வி பசியாற்றி உடல் உள விருத்தி செய்து நாட்டின் நலனை உயரிய நோக்காக மனதில் திடசங்கற்பம் கொண்ட சிறந்த பிரஜைகளை உருவாக்கும் என்றும் காலத்தால் என்றும் மங்காத ஒரு கல்வி நிலையமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் தெரியும் ஒரு விடயம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் 1884 இந்த ஹமீத் அல் ஹுசைனி காலேஜை எங்களுக்கு பழைய மரமுங்கள் அவங்க கிட்ட தந்த காலேஜ் ஆகிக்குது. இன்றைக்கு பேசப்படுறது ஸ்ரீலங்காலே ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பாய்ஸ் ஸ்கூலாக இருக்குது. அதே அடிப்படையில் தான் எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இப்போ மக்கள் எங்களோட பிள்ளைகள் எவ்வளோ இந்த ஏரியா மக்கள் எல்லாரும் வந்து பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே அடிப்படையில் இப்போ இன்ஷால்லா நாளைக்கு பெரிய எங்களுக்கு அடிக்கல் நாட்டு வைபவம் ஸ்டோன் லேயிங் செரிமனி நாளைக்கு நடப்படுது இன்ஷால்லா 11 மணிக்கு. இதை வந்து யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் லைட் ஃபார் லைஃப் நிர்வாகம்னு சொல்ல போனால் அது அவுட் சைடு யாரும் இல்லை, எல்லாம் எங்களோட ஸ்கூலில் ஆல் பாய்ஸாக இருந்தவங்க தான். அவங்க எங்களோட ஸ்கூல் ஹமீத் அல் ஹுசைன் காலேஜுக்கு மட்டுமா இல்லை, சுற்றுவாரத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு எவ்வளோ ஸ்கூலுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, இன்னமும் செய்ய வைக்கிறாங்க. அது 9 ஸ்டோரி பில்டிங், மோர் தேன் 60 கிளாஸ் ரூம்ஸ் வருது. இதில் எங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் அதில் 4th ஃப்ளோர் மட்டும் எங்களுக்கு லிஃப்ட் வரும். அதுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான கிளாஸ் ரூம்ஸ் வரும். கிளாஸ் ரூம் வருது, எங்களுக்கு ஆடிட்டோரியம் வருது.
மற்ற ஏஐ ரூம்ஸ், கவுன்சிலிங் ரூம். மெயினாக இப்போ சொல்ல போனால் எங்களுக்கு தெரியும், இன்னொரு கொஞ்ச நாள் போக, இன்னொரு 2-3 இயர்ஸ் ஆகக்குள்ள எங்களுக்கு மெயினாக கவுன்சிலிங் வரும். அதோட எங்களுக்கு பேட்மிண்டன் உள்ள இண்டோர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வருது. எங்களை ஒரு மாணவன் இந்த பில்டிங்கு வரப்போக்குள்ள ஒரு மினி யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு வர ஃபீலிங் கட்டாயம் வரும். இப்போவே எங்களுக்கு அனைவருக்கும் இருந்து கொண்டு இந்த கனவு, இது வந்து சும்மா எங்களோட பில்டிங் இல்லை, இது வந்து அனைவருடைய ஒரு ட்ரீம் பில்டிங். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஹைராகி தந்துட்டால் மெயினாக நாங்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு சுக்கூர் செய்யணும். இன்னும் எங்களுக்கு இந்த 9 ஸ்டோரி பில்டிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கீழே நாங்கள் ஸ்விம்மிங் பூல் ஒன்று வைக்கிறது. 9 ஸ்டோரி பில்டிங்கில் ஸ்விம்மிங் வைக்க இருந்தது, அது வைக்கல. மெயினாக லைட் ஃபார் லைஃப்பில் இருக்கிற எங்களுக்கு டிரெக்டர்ஸ் மார் யாருன்னு சொல்ல போனால் எங்களுக்கு தெரியும், அல்ஹாஜ் ஜைனாஜியா இருக்கிறாங்க, ஃபைசல் புகார் இருக்கிறாங்க, அக்ரமாஜி, ஃபவுசாஜி, இஃபாசாஜி, இம்தியாசாஜி, எங்களை ஹாரூன் அஹமத் பாய், இவங்களை எல்லாம் மீக்கிறாங்க. இன்னும் வெளியே இருந்த எல்லாம் எத்தனையோ பேர் வந்து இது வரைக்கும் எங்களோட ஓல்ட் பாய்ஸ் எல்லாருமே ஒத்துழைச்சி இதை செஞ்சு இதை இந்த அடிக்கால் நாட்டு விழாவை பிரகாசமாக முழு கொழும்புல முழு எல்லாத்துக்கும் அனைவரும் வரவேற்று எப்படின்னா பகலைக்கு நாங்கள் உணவு பல ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் உணவும் அழைக்காதான் அழைப்பிச்சிக்குது. அனைவரும் வர வேண்டிய சப்ஜெக்ட் உண்டு. மேலும் எப்படின்னா எங்களுக்கு தெரியும், நாளை 11 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இது வேலை ஆரம்பமாகும். இது என்ன சொல்ல போனால் இது எங்களோட வரலாறுல உண்டு. 1884 எங்களை வரலாறு ஸ்கூல் வரலாறு இருக்கிற மாதிரி இது இன்ஷா அல்லாஹ் எப்போ போன எத்தனை வருஷமாயினாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறு இந்த நாளையில நாள் வந்து எப்படியும் பேசப்படும் இன்ஷா அல்லாஹ். இதற்காக அனைவரும் வந்து சம்பூர்ணமாக கலந்து துவா பிரார்த்தனையோட எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இதை சிறப்பிக்குமாறு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வோட வேண்டுகிறோம். எனவே முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் இந்த பாடசாலையின் கட்டிட வேலைகள் சிறப்பாக அமைய வேண்டும், விரைவாக நடந்து முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரார்த்தனைகளை செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளிலே காலை 11 மணியிலிருந்து shortnews.lk இந்த அடிக்கல் நடும் விழா வைபவத்தை நேரலையாக வழங்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒளிப்பதிவாளர் ஷஹனி ரமீஸுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.